வணக்கம் திருச்சி மாவட்ட மக்களே, நான் சத்யவாஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்கள் ஒரு எழுச்சியாக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்கு துணையாக நிற்கின்ற ஒரே ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்று வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மக்களுக்குரிய நலத்திட்டங்களை பாதுகாப்பை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 தமிழ்நாட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைத்து நடந்த அநியாயம் என்பது 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு, குழந்தைகள் 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு, வெறும் கண் துடைப்புக்காக வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கை கூட குற்றவாளிக்கு சாதகமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கைக்கூலியாக இந்த காவல்துறை முழுமையாக அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. மக்களை அச்சுறுத்தக்கூடிய காவல்துறையாக பாதிக்கப்பட்டவர்களை விரட்டியடிப்பதும் அச்சுறுத்துவது மட்டுமே இந்த காவல்துறையினுடைய மிக வேலையாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் பதிவு செய்யாமல் இவர்களால் விரட்டியடிக்கப்பட்ட, அச்சுறுத்தப்பட்ட எண்ணற்ற வழக்குகள் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும். இது அனைத்துமே முழுமையாக விசாரித்து நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற முழு விவரம் கண்டறியப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. எத்தனையோ பெற்றோர்களும் குடும்பங்களும் இன்றைக்கு அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய வன்கொடுமையை செய்துவிட்டு இன்றைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை இவர்களுடைய நேரடி கைக்கூலியாக வருடங்களாக இவர்கள் கொடுக்கின்ற பணத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான ஒரு கட்சியும் இந்த காவல்துறையும் நமக்கு வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே செய்கின்ற இடமோசடி, தொழிற்சாலைகளை கைப்பற்றுவது, மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு இடத்திலுமே கோவில்களை இடிப்பது, நம்பிக்கையை மக்களிடத்திலிருந்து பறிப்பது, சமஸ்கிருதம் மந்திரங்கள் ஓதக்கூடாது, ஹோமங்கள் நடத்தக்கூடாது என்ற நம்பிக்கையை ஒரு முழுமையாக உடைக்கக்கூடிய இந்த பெரியார் நாமம் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் நமக்கு வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இது ஒரு வன்கொடுமையான ஆட்சி என்று மக்களுக்கு தெரிந்தும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்